பண்ணுங்க ஆஃப் பண்ணுங்க. தமிழ்நாடு மின்சார வாரியம் ஒழிக. தமிழ்நாடு மின்சார வாரியம் ஒழிக. அத்துமீறி தமிழ்நாடு மின்சார வாரியம் ஒழிக. கண்டிக்கிறோம். தமிழ்நாடு மின்சார வாரியத்தை கண்டிக்கிறோம். ஒழிக. தமிழ்நாடு மின்சார வாரியம் ஒழிக. கண்டிக்கிறோம். விவசாயிகள் போராடுவோம். கண்டிக்கிறோம். தமிழ்நாடு மின்சார வாரியத்தை கண்டிக்கிறோம். பம்பனில் இபி சப்ஸ்டேஷன் புதுசாக போட்டிருக்காங்க. அதுக்காக வேண்டி டவர் லைன் எடுக்கணும்னு இங்கே ஆலங்குளத்து அரணாங்கி போகிற லைன்லேருந்து இந்த பஞ்சு குளத்துலேருந்து பிரித்து எடுக்கிறாங்க. இதில் பிரித்து எடுக்கிறதுல ஏகப்பட்ட டவர் வந்து விவசாய இடத்துல வருது. புறம்போக்கடங்கள்லேயே கொண்டு போகிறதுக்கு நிறைய வழிகள்லாம் இருக்குது. அந்த வழியெல்லாம் விட்டுவிட்டு கண்ட மணிக்கு விவசாய இடத்துலேருந்து எடுக்கிறாங்க. வரிசையாக ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் இதனால் 1 ஏக்கர் 2 ஏக்கர் கடுமையான இடம் பாதிக்கப்படுது. நாங்கள் அவங்கள்ட்ட பற்றி கேட்டோம்னாலும் இந்த ரெஸ்பான்ஸ் இல்லை. எங்களை யார்ட்டும் எதுவும் சொல்லவே இல்லை. எங்கள்கிட்ட அவங்க ஏப்ரல் கடைசியில் வந்து கம்பீர்ஸ் போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் யாருன்னா நாங்களாக தேடி பிடிச்சி போனோம். போய் அவங்களை கேட்டாங்க. அவங்க வந்து அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸே பதில் சொல்லலை. அதுக்கப்புறம் திரும்ப வந்து அளக்குறாங்க, திரும்ப உள்ளே வர்றாங்க, போகிறாங்க, வந்துட்டு போகிறாங்க. கேட்டாலும் போனாலும் எந்த ரெஸ்பான்ஸ் இல்லை. அதுக்காண்டி இடம் எடுக்கணும்னு எங்கள்ட்ட எந்த அறிவிப்பும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க பாட்டு குளினுன்றாங்க, வந்து காங்கிட்டு போடுறாங்க. நாங்களும் தொடர்ந்து போய் கேட்டுக்கிட்டே தான் இருக்கோம். கேட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கு எதுவுமே சொல்லலை. அந்த ஏடி மேடம் வர்றாங்க, அவங்கள்ட்ட கேட்டாலும் அவங்களும் சொல்லலை. டிஓ தாசில்தார் யாருமே வர்றதில்லை. யாருமே வர மாட்டேங்கிறாங்க. நாங்களாக போய் கேட்டோம்னாலும் எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவங்க பாட்டு வந்து எங்கோட்டு கொள்ளையில் நாங்கள் எல்லாம் பண்ணிக்கிறோம், விவசாயம் பண்ணிக்கிறோம். அவங்க பாட்டு ஜேசி போட்டு கண்டமணிக்கு வந்து விவசாயத்தை அழிச்சு கடலை போட்டுருக்க, உளுந்து போட்டுருக்கு, எல்லாம் போட்டு அதெல்லாம் உள்ள வண்டியை உள்ளே விட்டு ஜேசி போட்டு குழி நோண்டி காங்கிரீட் போடுறாங்க. நாங்கள் போய் மறுத்து கேட்டால் என்ன பண்ண முடியும், நாங்கள் கவர்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. எங்களுக்கு எந்த இதுவுமே வந்து ஒப்புதல் எங்களுக்கு எதுவுமே கொடுக்கல, ஒரு லெட்டர் கூட கொடுக்கல. யாருமே எங்களுக்கு வந்து பேச வர மாட்டேங்கிறாங்க. அதனால நாங்கள் போராட்டம் உட்காந்துருக்கோம். எங்களுக்கு வேறு வழி தெரியல. அடுத்தடுத்து நாங்கள் அடுத்த போராட்டம் வந்து எந்த ஜெயபிரகாஷ் அதெல்லாம் ஆரம்பம் போட்டு இது சம்மந்தப்பட்ட அதிகாரிகிட்ட நாங்கள் பல முறை தொடர்பு கொண்டு பேசிட்டோம். அவங்க இன்றைக்கி வரோம் நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்துங்க. விவசாயிகள்லாம் நாங்கள் ஒன்றா வர்றோம், ஒரு இடத்துல கூடுறோம், பேசணும்னு பல முறை சொல்லியாச்சு. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, நாங்கள் எல்லாரையும் கேட்டுட்டு தான் பண்ணுவோம், ஒப்புதல் வாக்குமூலம் இல்லாமல் நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு திரும்பி மறுபடியும் 0 பாயிண்ட்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. நாங்கள் புறம்போக்கில் ஆரம்பிக்கிறோம்னு சொல்லிட்டு மறுபடியும் பட்டாக்கரில் வந்து விவசாய இடத்துல எல்லா விவசாயிகள் எதுவுமே கேட்காம ஒப்புதல் இல்லாமல் பகல் கொள்ள மாதிரி இருக்குது. எப்படின்னா இவங்க வந்து எல்லாருமே எல்லாம் யார் என்ன வர்றாங்க, கொள்ளைக்கு வர்றதுன்னு தெரியல. அவங்க உடனே வர்றாங்க. நாங்கள் யார் மக்கள் வந்து நாங்கள் நிற்கிறவங்க, ஆடு வைக்கிறவங்க, மாடு வைக்கிறவங்க, விவசாயம் பார்க்குறவங்கலாம் வந்து எதுவுமே சொல்லாமல் அவங்களாம் வந்து வெட்டுறாங்க, அவங்களாம் மிரட்டுறாங்க. நேற்று நாங்கள் தட்டி கேட்க போகிறோம், எங்களை மிரட்டுறாங்க. எங்களை மிரட்டிட்டு உங்களை யார் நாங்கள் அப்படி தான் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் ஒரு வெள்ளை பேப்பரை கொடுத்து ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்து இதில் நீங்கள் பண்ணுங்கள், இதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டில் வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் போய் தடுத்ததுக்கு எங்களுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை. ஏடிஎம் எடுத்து நாங்கள் தொடர்பு கொண்டு பேசுகிறோம். ஆனால் அவங்க வந்து சரியான ரெஸ்பான்ஸ் எங்களுக்கு கொடுக்கல. நாங்கள் பல தடவை சொல்லி நாங்கள் இது வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ட்டையும் பேசிட்டோம். அவங்களுக்கும் அந்த மாதிரி எந்த தகவலுமே அவங்களுக்கும் வரலையா. இப்போ இது மாதிரி வரும்போது எங்கள் விவசாய இடத்துல வந்து இந்த மாதிரி வண்டியை விட்டு ஜேசிபியை விட்டு ஒரு புக்லைன் இயந்திரத்தை வச்சு எல்லாம் குழி எடுத்து ஒரு 10 அடி 20 அடி அகலத்துக்கு குழி எடுத்து இது மாதிரி பண்ணிட்டு போகிறாங்க. நாங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் விவசாயமே அந்த இடத்துல பண்ணுற மாதிரி வறட்சி மாவட்டமே எங்கள் மாவட்டம் இருக்குது. அதுலேயும் இந்த மாதிரி இவ்வளோ மோசமாக இந்த டவர் லைனை கொண்டு வந்து எங்கள் விவசாய நிலத்தை பாதிக்கிற மாதிரி பண்ணிட்டு போனால் எங்களுடைய வாழ்வாதாரம் எங்கே போகிறது? ரோட்டில் இறங்கிட்டோம். அன்றைக்கி எங்களுக்கு இதுக்கு மேலே இதுக்கு சரியான முடிவு மாவட்ட நிர்வாகமோ இல்லை எதுவும் இவங்க சம்மந்தப்பட்ட அதிகாரியோ எங்களுக்கு தொடர்பு கொண்டு வரல அப்படின்னா, கலந்து ஆலோசிக்கல அப்படின்னா இந்த போராட்டம் அடுத்த கட்ட நகருக்கு கொண்டு போவோம். கண்டிப்பாக மாவட்ட லெவல்லையோ அது மாவட்ட லெவலில் கொண்டு போகிற மாதிரி நாங்கள் இருக்கோம். ரூபன் ராஜு. டெய்லி உங்கள் ரூட்டு பஸ்ஸை மட்டும் மக்கள் எப்படி பயணிப்பாங்க? நாங்கள் இது இன்னைக்கு வரல, ஒரு வாரமாக போராடணும். என்ன போகிற அது தகவல் சொல்லணும்ல எங்களுக்கு. சொல்லிக்கிட்டேன் மேடம், உங்கள்கிட்ட சொல்ல ஏடி மேடம் வர்றாங்கன்னு சொல்லி காவல்துறை தான் நாங்கள் முன்னாடி வரணும். எதுனாலும் உங்கள் குறைகளை சொல்லணும்ல. அப்புறம் எதுவுமே சொல்லாமல் இதெல்லாம் மறுத்தாங்கன்னா அப்புறம் வந்து பஸ்ஸை மறுத்தாங்கன்னா அப்புறம் வழக்கு தான் போட முடியும். மேடம் நேராக போயிட்டு எங்களுடைய இடத்துல விவசாய இடத்துல போயிட்டு குழி நோண்டி வச்சிருக்காங்க. வந்து பாருங்க மேடம், யாருக்கு எந்த ஒரு ஊரும் இல்லாமல் வராங்க. கேளுங்க, கொஸ்டின் பண்ணுங்க, எழுதுங்க, பஸ் விடுங்க. பஸ்ஸில் மறுக்க கூடாதுங்க. ஏன் வந்துட்டு தேவையில்லாம தீர்வாகாது. எதுனாலும் பேசி
தூங்க வச்சிருக்கா சொல்லுங்க. வெயில்ல உட்காந்துக்க மாட்டாங்க தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் கூடுதல் ஜம்முகை கண்டிக்கிறோம். டவர் லைனை விட மாட்டோம், டவர் லைனை விட மாட்டோம். இதுக்கு மேல ஏதாவது பண்ணா புதுக்கோட்டை மின்சார வாரிய அலுவலகம் தீ குளிக்க தயாராக இருக்கிறோம். இந்த டவர் லைனை கொண்டு போக விட மாட்டோம், தீ குளிக்க தயாராக இருக்கிறோம். காலையில 9 மணிக்கு போக சொல்லி இந்த வெயில காத்துட்டு உட்காந்துருக்கோம் டவர் லைனுக்கு. இந்த அம்மா அங்கே போய் உட்காந்துட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. மேடம் 100 தடவை சொல்லிட்டேன் மேடம். மதிக்க முடியும் 0 பாயிண்ட் இங்க தான் மதிக்க முடியும். கோரிக்கை சொன்னா நாங்க என்னங்கிறது பேசிட்டே இருக்கலாம் கேளுங்க. வாங்க பேசுவோம், வாங்க எல்லா ஆளுங்களும் வர்றாங்க. வாங்க இந்த வேலையை பார்க்கப்படாது. விவசாய இடத்துல பெக் அடிச்சிருக்காங்க. போயிட்டு போய் பாருங்க. பேசுவோம் ஓரத்துல வாங்க. ஏன் வெளியில வந்துருக்கீங்க? 4 வழி இருக்கு சார் லைன் கொண்டு போறதுக்கு. பலமுறை கூப்பிட்டமா இல்லன்னு கேளுங்க. காலையில 6 மணில இருந்து தகவல் கொடுத்தோம். வாங்க 6 மணில இருந்து கொஞ்சம் கூட ரெஸ்பான்ஸ் சார் எங்களுடைய ஒரு மூலையில காட்டுக்குள்ள பண்ணிட்டு போற வேலையெல்லாம் உள்ள அது பகலையில பண்றது இல்ல. விடிய காலையில 4 மணிக்கு எங்களுக்கு வேலையோட யாருமே தெரியாது பழக்கொள்ள மாதிரி உங்க இடத்துல போயிட்டு நான் வந்து ஆணி அடிக்க முடியுமா மேடம்? ஃபுல் பல்ல எடுக்க முடியுமா? வந்து பாருங்க. யாராவது கவர்மெண்ட் இடத்துல விவசாயி போய் ஏதாவது ஒண்ணு பண்ண முடியுமா சொல்லுங்க. ஒரு மொட்டை பேப்பர்ல கையெழுத்து வாங்கி நீங்க வந்து பாருங்க மேடம். கையெழுத்து ஒண்ணு பாருங்க மேடம். எங்க மேடம் எழுத போட்டு கொடுத்தா என்ன மேடம்? இங்க பாருங்க மேடம். இத பாருங்க. பல முறை கூப்பிட்டு பேசிட்டோம். ஒவ்வொரு தடவையும் கூப்பிட்டு பேசிட்டோம். இங்க பாருங்க. பல முறை இந்த மேம் இல்ல எங்களுடைய வாதம் அவ்வளவு பாருங்க. மேடம் சொல்ற கேள்வி நம்ம போயிட்டு இருக்கலாம். இது சொல்லுங்க மேடம். கொள்ளைக்குள்ள இறங்குறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு பார்ட்டியோட ஒத்தி எவ்வளவுதான் இருக்கு. சர்வே பண்ணி யாரோட இடத்துல வருதுன்றதே அதுக்கப்புறம் தாங்க சார். சர்வே பண்ணி யாரு கேக்குறீங்க? உள்ள எதுக்கு மேடம் வந்தீங்க? எப்படிங்க சார் தெரியும்? உள்ள இடத்துல ரெண்டு மோட்டர்ல உள்ள காயில் போச்சா? நாங்க யார்ட்ட கோரிக்கை சொல்லுங்க. வியோட்ட கேட்கணும்னா நீங்க சர்வே பண்ணி வியோட்ட கேட்டு வியோட்ட யார் இடம் அதான் சொல்றேன். வியோட்ட கேட்கணும்னா நீங்க யார் இடங்கற கேட்கணும் மேடம் உங்களுக்கு தெரியும். அது செஞ்சாங்களே தேடி போறோம். நீங்க அடிச்சிருக்கோம் உங்கள்ட்ட. ஒரே லைன் ஈவிலியா போகுது. எவ்வளவு நாள் ஆச்சு? இப்போ போய் ஆடிட்டு இருக்க கடைசி என்ன கோரிக்கை இருக்கு அதை சரி பண்ணுங்க. ஈபி போஸ்ட் வேணுமா என்னங்கறது அவங்க நாங்க வேண்டாம் கோரிக்கை வேண்டாம். மாற்று வழி பண்ணி விவசாயிகள் பாதிக்கப்படுற அளவுக்கு உள்ளவங்க கரெக்டா வேண்டாம். ஒரு குழி இடம் வாங்குறாங்க பொண்டாடி தாய் நாங்க சொத்து வாங்கி வச்சிருக்கோம். கவர்மெண்ட் இடம் சும்மா வச்சிருக்கோம் நாங்க. ஒரு போஸ்ட்ல முட்டிட்டா 7500 கேட்டு 10000 கேட்டுக்கறிய. இப்போ வந்து ஒரு 3 அடி 15,000 கட்டி நவுத்தி ஒரு வச்சிருக்கீங்க. தேக்க மரம் வாழை மரம் போட்டு வச்சிருக்காங்க. நீங்க அது சௌரியத்துக்கு பண்ண முடியாது. இப்படி எடுக்கறியா? சௌரியத்துக்கு எவ்வளவு பாத்தியா? எவ்வளவு நாள் ஆச்சு? இதுவரை கேட்டீங்களா? எவ்வளவு தூரம் போய் நீங்க வந்து பாருங்க. சைட்ட பாருங்க. சைட்ட பாருங்க மேடம். ஒரு ஆள் பேச வேணாம். அது என்னங்கிறது ஆயர் ஆபீசர் வந்தாங்களா? ஆயர் ஆபீசர் வந்தாங்க. நீங்க வந்தீங்க மேடம். ஆயர் ஆபீசர் வந்தாங்க தெரியல. நீங்க வந்தீங்க. என்னங்கிறது முதல்ல அந்த மாதிரி தான் சொன்னாங்க. எங்களுக்கு ஆயர் ஆபீசர் வந்தீங்க. பிபில எங்களுக்கு அதுக்கு பேசி முடிட்டு போறீங்க. எங்க இந்த ஆயிரம் சொல்றாங்க? யாருங்க சார் சொல்றீங்க? ஆயர் ஆபீசர் நாங்க ஆயர் ஏறிப்பா வந்து அடிக்கிறீங்க. மீட்டிங்ல பேசுறோம். மீட்டிங்ல பேசுறோம். எங்க இடம் உங்க இடம் இல்ல. விவசாயிகள் எங்க இடம் உங்க இடம் இல்ல மேடம். ஒரு இடம் போனா
ஒரு இடத்துல ஒரு டவர் போட்டோம்னா கிட்டத்தட்ட 10 ல இருந்து 15 அந்த டவர் மட்டும்தான். அப்புறம் லைன் போச்சுன்னா ஒரு எதுவுமே பண்ண டவருக்கு 2 ஏக்கர் காலி. 2 ஏக்கர் போச்சு. நாங்க எங்க போறது? வச்சிருக்கேன் 10 குழி வச்சிருக்கேன். அரை ஏக்கர் வச்சிருக்கேன், 1.5 ஏக்கர் வச்சிருக்கேன். பதினஞ்சு வச்சு பாரு ஆட்டோட. பாதி போகுது அவங்களுக்குலாம். இப்போ நீங்க ஒரு நிமிஷம்ப்பா, இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறது யார்கிட்ட வந்துட்டு நீங்க சொன்னீங்க அது இடம் சம்பந்தமா வந்துட்டு விஓட்ட நீங்க நோட்டீஸ் கொடுத்துருக்கணும். யாருடைய இடம் கால் பண்ணி நாங்க அந்த மாதிரி லைன் கால் பண்றது இல்லமா, நீங்க வந்து ரிட்டனாவே கொடுங்க. எதா இருந்தாலும் ரிட்டனா கொடுங்க. ஆவணப்படுத்தினா நம்ம வந்து இது உன்னுடைய பதில் சொல்லி கேட்குறாங்கல்ல. இப்போ வந்து ஒரு சீட்டு கொடுத்துருக்குறீங்க, சீட்டு கொடுத்து அதில் இன்ஷியல் பண்ணியிருக்கீங்க உங்களுடைய சம்மதம் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்கள அழைச்சி பேசணும், விஓ கேட்கணும், தாசில்தார்ட்ட இது பண்ணணும். இது வந்து பல்வேறு துறைகள் இருக்குது, நிலம் சம்மந்தமானது. அது என்னங்கிறது பாருங்கள். பார்த்துட்டு அப்ஜெக்ஷன் இருந்தால் அது மாற்று வழி என்னவோ அது பாருங்கள். சரியா? அப்ஜெக்ஷன் பண்ணுறாங்கன்னா அது மாற்று வழி என்னன்றது வீணான விவாதங்கள் வேணாம். விஓட்ட நான் கேட்டேன், தம்பி அடிச்ச மறுநாளே கேட்டேன், போய் நேரா போய் கேட்டேன். சொல்லிடுறேன் நான் அவங்களே கோபப்படுறாங்க. எந்த ஒரு சொல்றாங்க, எந்த ஒரு அறிவிப்பை சொல்றாங்க. நாங்க இன்னைக்கு காலையில இது பண்ண போறோம். நாங்க இபிஎஸ் கேட்டோம். மேடம் நீங்க சொல்லிட்டாங்க வேலையை பார்க்க கூடாது மேடம். மனு அந்த மேடத்திட்ட எழுதி கொடுத்துருவோம். அதுக்கு அவங்க சம்மதம் மேடம் ரிட்டர்னா கொடுத்தா நாங்க கிளம்புறோம். எதுவும் உடையில சும்மா மண்ணத்தை வச்சு பாருங்க. நீங்க உடையில அதெல்லாம் கிடையாது. வாங்க மேடம் வந்து வந்து பாருங்க. சைட்ல வந்து பாருங்க. நாங்க என்ன இது பண்றோம். நாங்க அதை செஞ்சு தரோம் கூட. தப்பு கிடையாது. இப்போ வந்து ஒரு ரோடு நீங்க வந்து நஷ்டம் எடுத்து இடத்துல பத்து பண்ணது தப்பு மேடம். வந்து குழி எங்க இடத்துல வந்து குழி சட்டம்லாம் தெரியும் மேடம். அதுல கொண்டாந்து போட்டா மெட்டீரியல் கொண்டாந்து இறக்கணும். அதுல உடைஞ்சு போச்சுன்னு எங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அது என்னது அது? அது என்ன ரூல்ஸ் அது? அது சொல்லுங்க. இடத்துக்காரங்க இங்க இடத்துல சரி அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. என்னப்பா அப்ப முன்னாடி சொன்னீங்களாப்பா? உங்களை நான் பார்க்கவே இல்லை. யாரும் எனக்கு தெரியாது. இது என்னது? இது வந்து இருங்க மேடம், இருங்க மேடம், அவங்ககிட்ட நாங்க சொல்றோம். தமிழ்நாட்டில் தான் மேடம் இருக்கு. இங்கிலீஷ்ல தமிழ்ல மாத்தி என்னன்னு என்ன சொல்லுங்க. தமிழ்ல மாத்தி இவங்க எதுவுமே ரிட்டனா எதுவும் கொடுக்கல மேடம். குழி எடுத்துட்டாங்க மேடம். வந்து குழி எடுத்துட்டாங்க. வந்து பாருங்க. அது கொடுத்துறேங்க சார். கேட்றது தானே சார் அத்தோட் பண்ணோம். தமிழ்ல கொடுத்தாலும் சரி இங்கிலீஷ்ல கொடுத்தாலும் சரி அவங்க எதுவுமே சைன் பண்ணி கொடுக்கல மேடம். நீங்க தான சைன் பண்ணி கொடுத்துருக்கீங்க. அவங்க ஏதோ அப்புறம் பொய் சொல்லி இருக்கீங்க. எல்லாரும் ஒரு ஒரு வந்து ஒரு போல் வைக்கிறதுக்கு என்னென்ன நாம்ஸோ அவங்களுக்கும் தெரியணும். விஓ அது இடம் சம்மந்தமாக விஓவுக்கு தெரியணும். ஊர்க்காரங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி வைக்கிறோம், அதனுடைய பெனிஃபிட் என்ன, இதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா மக்கள் என்னங்கிறது அழைச்சி பேசுங்க. நீங்க கொடுங்க, நீங்க ரிட்டனா கொடுங்க. மேடம் வந்து என்னங்கிறது ப்ரொசீட் பண்ணுவாங்க, சரி பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி சைட் வந்து பாருங்க. சைட் வந்து இல்ல ஆக்சுவலா நீங்க சொல்றீங்கல்ல போல் போடுறதுக்கு மட்டும் நீங்க மெஷர்மெண்ட்லாம் எடுத்தீங்கல்ல, எல்லா விவசாயியும் கூப்பிட்டு இது மாதிரி உங்க இடத்துல வருது, ஏதாவது ஒரு மீட்டிங் வச்சு கூப்பிட்டு இது மாதிரி ஃபார்மர்ஸ் உங்களுக்கு வருது அப்படின்னு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. எதுவுமே ஒரு அபிஷியல் வந்து அவங்க லேடி அபிஷியல் அவங்க என்னங்கிறது தெரிஞ்சுக்குவாங்க. நானும் சொல்லிட்டேன், இதை முன்னாடி வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அன்ஸ்டிக் பண்ணி என்ன ஏதுன்னு பார்க்கணுமா பார்த்து நானும் சொல்லிட்டேன் அவங்கள்ட்ட. இனிமேல் பண்ணுவாங்க. என்னன்னு பார்ப்போம். உங்களோட இடத்துல நோண்டிட்டு அவங்க இழப்பீடு எங்கள்கிட்ட கேட்குறாங்க. இதுக்கு யாரும் நாங்கள் சம்மதம் கட்டி கொடுத்தோமா? இதுக்கு நஷ்டீடு கட்டிட்டு உட்காந்துருக்கா. யாரை கட்டி நோண்டாங்க? இங்கே போட்டுலாம் பண்ணிக்கலாம் சார். இதுக்கிட்ட வாழை தென்னை இதெல்லாம் பாருங்க. வாழை தென்னை இதெல்லாம் எப்படி சார் பண்ணுவாங்க? ஒரே ஒரு கண்ணை ஒரே ஒரு மரம் வச்சுட்டு வளர்க்குறதுக்கு எவ்வளோ நாள் சார் ஆகுது? இந்த மாதிரி எங்களோட இடத்துல வந்து சம்மந்தம் இல்லாமல் எங்களுக்கு பண்ணி வச்சிருக்காங்க. இது யாருக்கு சார் பண்ணி கேட்டாங்க. அப்போ எங்கள் இடத்துல உள்ள நாங்கள் தூக்கி போடுறது எங்களுக்கு யார் சார் அதிகாரம் கொடுக்குறோம்? எங்கள் இடத்துல அவங்களுக்கு யார் சார் அதிகாரம் கொடுத்தது? இதில் என்ன உடஞ்சு போச்சா அழிஞ்சு போச்சா? மனிதாபுரம் நாங்கள் கூப்பிட்டு கேட்டோம். நீங்கள் தூக்கி ஆள் இல்லை. நாங்கள் இந்த இருக்கு பாருங்க, அப்படியே தூக்கி எடுத்து வச்சிருக்கோம். யாரும் எடுக்கலையே. அது வெண்டா கூட இல்லையே. வெண்டா கூட இல்லை. இதுக்கு நஷ்டம். அப்போ எங்களோட பள்ளத்தை நோண்டுறதுக்கு நஷ்டம் கொடுங்க. எங்களோட பள்ளையில் யார் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது?
அவங்க அம்மா நேற்று பணங்களை 100 தடவை கூட்டு கேட்டிருக்கேன் அவங்கள. வாங்க பேசுவோம், எல்லாரும் உட்காந்து பேசுவோம். முதல்ல ஓகேன்னா நீங்க எடுங்க அந்த புள்ள. அவங்க அம்மா நேற்று ஒரே ஆளு அது சாப்பிடல என் கொல்ல வச்ச பொண்ணு. இது மட்டும் தான் அவங்க இடம். இது மட்டும் தாங்க. இந்த ஒரு இடத்த வச்சுக்கிட்டு இவர் என்ன பண்ணுவாரு? இதுக்குள்ள தாங்க இதுவாரு. இதுல வந்துட்டு அந்த கம்பி இதுல போகும். அப்போ அவங்கள கூப்பிட்டு கேட்டுட்டு எடுத்து வைங்கணும். எடுத்து வைக்கணும். பாதுகாப்பா தூக்கி இந்த பக்கம் ஒரு ஓரமா வச்சுட்டு தான் முடிச்சுட்டு போகணும். டிஎஸ்பி சார்ட்ட பேசணும் மேடம். இப்போதைக்கு வந்து இந்த பாட்டிக்கு நமக்கு வேணாம் உண்மையை சொல்றேன். கீழே கம்பி இல்லை. இது வரப்பு மேடம். இந்த இருக்கு வரப்பு. இது வரப்பு ஊர் போகுது. வந்துட்டா என்ன பண்ணுவாங்க? அவங்க அம்மா நேற்று ஒரே ஆளு இதுதான் மேடம். இதுல மட தண்ணி போகணும் மேடம். இது வாக்கியா மேடம். இது வாக்கியா. நடுவுல இந்த போலாம். இந்த மடை இருக்கு பாருங்க. இது போனீங்க தான் விவசாயம் பண்ணிக்கலாம். இதுல தான் நோண்டி இருக்காங்க. இப்போ இந்த மடை இது தண்ணி போனாதான் அந்த பக்கம் உள்ள விவசாயம் தண்ணி போகும். ஒரே விவசாயம் தான் பண்றோம் வருஷத்துக்கு. இதையும் மொட்டை அடிச்சுட்டு போனா நான் எங்கே போறேன்ப்பா? சரி என்னன்னு கரெக்ட் பண்ணுவோம். சரிமா இப்போ இதுல வந்து யாருமே கேட்காம இவ்வளவு தூரம் மல்ல எடுத்துட்டு பேசிட்டு அவங்க எங்கள்கிட்ட வந்து எங்க இடத்துல வந்து உள்ள போட்டுட்டு எங்கள்கிட்ட எப்படி அவங்க பேசுறாங்க? நெறிஞ்சு போச்சு நஷ்டம் எடுன்னு ஏன் எஸ்டிஆபி போறியா? இதுல டவர்ல போட்டு டவர்ல தூங்குங்க. சொல்றேன் அப்போ பீஸ் கமிட்டி போடுங்க. நான் செலவு கொடுங்க என்னன்னு பேசி அதுதான் சொல்றவங்கல்ல பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு முடியாது. ஒரு ஏடி ஒரு சம்பந்தப்பட்ட ஏடி சார் பாத்துக்கிட்டே இருங்க. சம்பந்தப்பட்ட ஏடி முடியாதுங்கிறாங்க. நாங்க ரிட்டனா கேட்கற முடியாதுங்கிறாங்க. நாங்க பஸ்பரியல் பண்ணவங்கள எங்களை கொண்டாந்து இங்க வந்து இங்க கொண்டாந்து மேடத்தை வச்சு அது காவல்துறை அதிகாரி வச்சு கூட்டு வந்து இங்க வந்து பேசிட்டு ஓகே இல்ல நாங்க ஓகேன்னு சொல்றப்ப நீங்க ரிட்டனா கொடுங்கன்னா சம்பந்தப்பட்ட ஏடி பாருங்க முடியாதுங்கிறாங்க. சரிப்பா தம்பி வேலை செய்யலன்னு சொல்லிட்டு சார் ரிட்டனா கொடுங்க சார் நாங்க வாங்கிட்டு போறோம். சார் இதே மாதிரி தான் சார் இதே மாதிரி தான் நடந்துருக்கு. வேலை செய்ய மாட்டாங்க. வேலை செய்ய மாட்டாங்க அவ்வளவுதானே. கொடுக்குறப்ப இதை கன்சிடர் பண்ணி பீஸ் மீட்டிங் மேடம் ரெடி பண்ணுவாங்க. நீ பெட்டிஷன் அதுல நீங்க என்ன உடன்பாடு வருதோ அவருக்கு செகண்டே பாருங்க முடியாது. இதே மாதிரி தான் மேடம் பேசுறாங்க. மேடம் நீங்க நினைக்கிறீங்க இதே மாதிரி நாங்க தான் பேசுறாங்க. ரிட்டனா கொடுங்க என்னங்கறத பாக்கலாம். நீங்க வாங்க ஏன் இதே மாதிரி தான் பேசுறாங்க. டென்ஷன் ஆவறீங்க. வேலை பார்க்க மாட்டா வேலை பார்த்தா சொல்லுங்க. புகார் அடிப்படையில் பீஸ் மீட்டிங் ரெடி பண்ணுவாங்க. 3 மாசமா நாங்க இங்க பாருங்க நாங்க எங்க ராஜ்யத்துக்கு வந்துருங்க. ஆமா இல்ல இல்ல 3 மாசமா நாங்க ஒண்ணு சொல்லிட்டே இருக்கோம். எங்க ராஜ்யத்துக்கு கொண்டு 3 மாசம் சொல்லிட்டே இருக்கோம். நாங்க பீஸ் பண்ணி போட ஏற்பாடு பண்ணுவோம். அதுதான் மேடம் வந்து ஒப்புதல் கொடுத்தா நாங்க போறோம்னு தான் சொல்றோம். எங்க பக்கத்துல இருக்கீங்க எல்லாரும் நாங்க வந்து உங்கள்ட்ட கேட்போம். ஸ்டேஷன் வாங்க சார். உங்க தரப்புல பிடிச்சு கொடுங்க. இது மாதிரி 2 எதிர்ப்பு இருக்கு. நாங்க பீஸ் பண்ணி ஏற்பாடு பண்ணுவோம். நாங்க பண்ணவே எங்க வேலை. நீங்க பீஸ் பண்ணி கொடுங்க. பிடிச்சு அவ்வளவுதான். அவங்க இப்போதைக்கு அந்த மெட்டீரியல் எடுத்துட்டு போறாங்க. அது நாங்க நேத்து எடுத்துட்டு சார். நாங்க சேஃப்டியா கழட்டி வச்சிருக்கோம். நீங்க வந்து பாருங்க. சேஃப்டியா கழட்டி சார் வந்து பாருங்க. கொடுங்க சார். நம்ம ஒண்ணும் சொல்லல நம்ம. சார் நீங்க வந்து பாருங்க பெண்டலால வாங்க. மேடம் நீங்க பொருளை எடுத்துருங்க. நீங்க எப்பவே பொருள் எடுத்துக்கங்க. இப்பவே எடுத்துக்கங்க. கம்ப்ளைண்ட் இங்கே எழுதிடுவோங்க. இங்கே வச்சு பேசுறாங்க. இங்கே எழுதி கொடுத்துருவோம்.